காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மேன், the challenge of the rapture, எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய சவால்கள். ஆமென். கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கும் போது எந்த சவால்கள் இல்லாமல் சிருஷ்டித்தார். ஆனால் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்து நமக்கு ஒரு அதிகாரம் தந்து நமக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து, இந்த பூமியில் அப்படி தான் பிறக்கும்போது நமக்கு ஒரு சேலஞ்சும் இருக்காது. யாருக்குமே தெரியுமா? சின்ன குழந்தைகிட்ட கேட்பீங்களா, உனக்கு என்ன சேலஞ்சு இருக்குது? அது அப்படியே சிரிச்சிட்டே போயிடும். நீ சொல்கிறது அதுக்கு புரியாது. சேலஞ்சா அப்படின்னா என்ன அப்படி தான் கேட்கும். சேலஞ்சில் எனக்கு என்னன்னே தெரியாது, அவ்வளோதான். அந்த பிள்ளைக்கு ஒரு சேலஞ்சும் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளை வளர 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 ஃபேஸ் லாட் ஆஃப், அப்படி தானா, நிறையா சேலஞ்சு அது என்ன செய்யுது, ஃபேஸ் பண்ணு. அப்போ தான் அதுக்கு தெரியுது வாழ்க்கையில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ காரியம் இருக்குது. அதுக்கப்புறம் அது இந்த பூமியில் ரொம்ப போராட ஆரம்பிக்குது. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளாக சபையில் வந்த பிறகு கூட எத்தனை பேருக்கு எத்தனை போராட்டம் இருக்குது. ஆமென். இந்த போராட்டம் இப்போவே இருக்குது. இந்த பூமிக்குரிய காரியத்தை கடந்து போவதிலேயே போராட்டம். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எவ்வளோ காரியம் இருக்கும், எவ்வளோ விளக்கறையும் நம்ம செலுத்தணும். நம்ம அதைத்தான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். ஆமென். ஆமென். கடைசியாக நாம் பார்த்தது is to live a separated life. Amen. அதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது பொறுமையாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் ரொம்ப இது மேலோட்டமாக பார்த்தா ஏதோ மாதிரி தெரியும். ஆனால் இது ரொம்ப ஆழமான ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் நடத்துகிறார். நான் குழந்தையாக இருந்தேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன். நான் புருஷனான போதோ, when I became young, குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை நான் என்ன செய்தேன், ஒழித்து விட்டேன். அப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், இப்பொழுது நான் அறியப்பட்டபடியே அவரை அறிந்து கொள்ளுதல். இதுதான் மெச்சூர். இதுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய அந்த ஒரு பெரிய அந்த சவால்களை நீங்கள் ஜெயிக்கிறீங்க. நம்பர் 1, நீங்கள் அறியப்பட்டபடியே நீங்கள் அறிந்திருக்கணும். இயேசு யார்? எனக்காக இந்த பூமிக்கு ஒரு பாவம் இல்லாதவராக, ஒரு பரிசுத்தராக பிறந்து என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் தமது ஜீவனை கொடுத்து எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்கி இன்னைக்கு மீண்டும் அவர் என்னை சிங்காசனத்திற்கு நேராக என்னை நடத்தும்படியாக, அமரும்படியாக, அமரச் செய்யும்படியாக எனக்காக அவர் வர இருக்கிறார். ஆமென். என்னை அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார். அவருடைய வருகையில் நான் காணப்பட போகிறேன். ஆமென். நமக்கு இந்த பூமி நித்தியம் கிடையாது, அப்படி தானா? அது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்குறோம். சரி, நான் வேகமாய் வசனத்துக்குள் வருகிறேன். இப்போ இன்றைக்கும் என்ன தலைப்புனா, அவன் வார்த்தையை பிரசங்கிக்கிறவனாக இருக்க வேண்டும். யார்? எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறவர்கள், எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிற சபை. ஆமென். இஸ் டு ப்ரீச் த வேர்ட். அவன் வார்த்தையை பிரசங்கிக்கணும். ஆமென். வார்த்தையை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். வேதம் சொல்லுகிறது போல 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரை வாசி. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரை சத்தமாய். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. எவ்வளோ அருமையாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களையும் நியாயந்தீர்க்க போகிற கர்த்தர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, நான் அதைத்தான் சொன்னேன், அவருக்கு முன்பாக உயிரோடு இருக்கிற நாமும் மரித்தவர்களும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமென். இன்றைக்கி கர்த்தர் வராருன்னா
இந்த நாளில் மரித்தவங்களாக இருந்தாலும் சரி, மரிக்க போகிற நாமாக இருந்தாலும் சரி, அவருக்கு முன்பாக நாம் என்ன செய்யணுமா? அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை கொடுக்கிறார். இந்த பிரசன்னம் இதுவரைக்கும் நம்மோடு கூட இருந்து உங்களை எந்த விதத்தில் நடத்தி இருக்கிறது? ஆமென். அடுத்த வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண. பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஞானம் சந்திகளிலிருந்து கூப்பிடுகிறது. எவன் பேதையோ அவன் இவ்விடம் வரக்கடவன். சபையிலிருந்து கூப்பிட்டது போக சந்திலிருந்து தெருமுனைகளிலிருந்து ஞானம் கூப்பிடுகிறது. ஆமென். இதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். பிரைஸ் காட். இன்னைக்கு எவ்வளோ சமயங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். இந்த சமயங்கள் வாய்க்காதே போகிற நாட்கள் வரப்போகிறது. கிருபையின் நாட்கள் முடிகிற நாட்கள் வரப்போகுது. இன்றைக்கி எவ்வளோ நெருக்கத்துக்கு மத்தியில் நம்ம ஊழியம் செய்கிறோம், எல்லாருக்குமே தெரியும். ஆமென். ஒரு சுதந்திரமாக ஒரு விடுதலையோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை இன்றைக்கி செய்ய முடியுதா? அந்த நாட்கள் எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. Preach the word. Amen. Be instant in season, out of season. Reprove, rebuke, exhort with all long suffering and doctrine. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ப்ரீச்சிங் எப்படி இருக்கணுமா? உங்கள் வீட்டில் உங்கள் தாய் தகப்பன்மார்கள் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருப்பாங்கன்னா, உங்களுக்கு தெரியாததும் நீங்கள் அறியாததுமான காரியங்களை உங்களுக்கு அவங்க என்ன செய்யணும்? சொல்லணும். எதுவும் மறைக்கக்கூடாது. மறைச்சா பிள்ளை கஷ்டப்படுமே, மறைச்சா பிள்ளையுடைய இருதயம் சோர்ந்து போயிருமே, அப்படி அவங்க நினைக்கவே கூடாது. சபைகள்லையும் அப்படித்தான். அப்படி தானே சொல்கிறாரு. எப்படி பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. இன்ஸ்டன்ட் இன் சீசன், அவுட் ஆஃப் சீசன். இவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் கேஜேவியில். ஆமென். பிரைஸ் காட். உனக்கு வாய்க்கலை, சமயம் வாய்க்கலை, சூழ்நிலை வாய்க்கலை, அதெல்லாம் கடந்து போய் நிற்கிறாங்க. ஐயையோ இப்போல்லாம் சொன்னால் ஒன்றும் நடக்காது. பயப்படாத. ஆமென். அடுத்த வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி. இருங்க 3ஆம் வசனத்தில் அது நல்லா, அங்கே இங்கிலீஷ் பைபிளில் நல்லா இருக்குது. இங்கிலீஷ் படிக்கிற ஆள் வரலையா? ஆமென். For the time will come when they will not endure sound doctrine, but after their own lust shall they heap to themselves teachers, having itching ears. Itching ears. Itching ears என்னது? itching ears என்னது? அதுதான் நீங்கள் படிச்சீங்களே சுத்த தமிழில், செவித்திணர்வு உள்ளவர்களா. itching ears. ஆமென். அரிக்கிற காது. ஐயையோ போதும்பா, போதும் போதும் போதும். ஆமென். சொல்கிறாங்கல்ல, போதும் போதும் போதும். நிறைய பேருக்கு வார்த்தையை கேட்க போய் போதும் போதும் போதும். செவித்திணவு. ஆமென். என்ன திணவா? செவித்திணவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு, சுய இச்சைகளுக்கேற்ற தங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடியவங்களை தெரிந்து கொள்றது. 4வது வசனம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தீட்சிதா இங்கிலீஷ் படிப்பியா? படி, கொடு படி. 4ஆம் வசனம் கேஜேவியில் படி.
And they shall turn away their ears And they shall turn away their ears from the truth, and shall be turned unto fables. கட்டுக்கதைகளுக்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சில சபைகளில் நான் போன முந்தைய சபையிலலாம் முன்னொரு காலத்திலே ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு ஒரு மந்திரி இருந்தார். கட்டுக்கதையிலே பேசுகிறது, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறது இல்லை. ஆமென். அப்படி பேசினா தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். அப்படி பேசினா தான் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. சபைக்கு வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. நிறைய பேர் சில பாரம்பரிய சபையில் இன்னும் இருக்குது, ஒரு வசனம் புரியுதான்னா ஒன்றும் புரியாது, ஒராது புரியுதான்னா உணர்வடைகிறாங்கன்னா உணர்வடையாது. அதுதான் சொன்ன செவித்துணர்வு உள்ளவரா, அதுக்கேற்ற பிரீச்சி. இவன் நல்லா ஜாலியாக பிரசங்கம் பண்ணுவார், ஐயோ காமெடியாக இருக்கும், நேரம் போகிறதே தெரியாது. எஸ், இதுதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரீச்சர்ஸ். பிரைஸ் காட். அப்போது வேதம் என்ன சொல்கிறது? அவன் வார்த்தையை இஸ் டு ப்ரீச் த வேர்ட், அவன் வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். ப்ரீச் த வேர்ட், ப்ரீச் த வேர்ட். ஆமென். எப்படி சுவிசேஷத்தின் நிமித்தம் அவன் பிரசங்கிக்கணும், இந்த சத்திய வார்த்தையின் நிமித்தம் அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீங்களும் சரி, இன்றைக்கும் யாருக்கும் நீங்கள் சத்தியம் சொல்லணுன்னாலும் சத்தியத்தை நிமித்தம் தான் சொல்லணும். உங்களுடைய சொந்த காரியத்தையோ உங்கள் சொந்த காரியத்தையோ சொல்லக்கூடாது. நம்முடைய சொந்த காரியத்தையோ அங்கேருந்து எடுத்தோ இங்கேருந்து எடுத்தோ பேசக்கூடாது. உங்கள் சாட்சி இருக்கணும், சாட்சியே சொல்லலாம், அது வேறு. ஆனால் சாட்சிக்கு பிசாசு நடுங்கும், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த சாட்சி உனக்கு எப்படி வந்தது? இந்த சத்தியத்தின் கேட்டது நிமித்தம் வந்தது, இந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்தது நிமித்தம் வந்தது. இந்த சத்திய வசனம் என்னோடு கூட என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாக இருப்பதனாலே வந்தது. சங்கீதம் 119:9 வசனம் என்ன சொல்கிறது? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. அதை படிங்க, அதை படிங்க. சாம் 119:9. இங்கிலீஷில் படி, கேஜேவியில் படி. Wherewithal shall a young man cleanse his way by taking heed thereto according to thy word. According to thy word. உடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொள்வது. அந்த வார்த்தையின்படி தான் நம்மளை காத்துக்கொண்டு, காத்துக்கொண்டு தான் பிரசங்கம் பண்ணணும், காத்துக்கொண்டு தான் கண்டனம் பண்ணணும், காத்துக்கொண்டு தான் தெளிவாக புத்தி சொல்லணும். ஸோ ஃபார் த காஸ்பல் சேக் 1 கொரிந்தியர் 9 15-18 வரைக்கும் படிங்க. 1 கொரிந்தியர் 9 15-18 வரைக்கும். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். ஆமென். எவ்வளோ பாரம் பார்த்தீங்களா? இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல எவ்வளோ பர்டன், பாரம். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. ஆதாயத்துக்காக, இழிவான காரியத்துக்காக பிரசங்கிக்கவே கூடாது. ஒரு பாரம் இருக்கணும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனாக்கா எப்படி இருக்கணும்? ஒரு பாரம் இருக்கணும். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. ஆமென். என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிறோம். எனக்கு மேலே விழுந்த கடமை மேன்மை பாராட்டுதல். எது மேன்மை பாராட்டுதல்? ப்ரீச். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறது எனக்கு ஒரு மேன்மை பாராட்டு. அது என் மேலே விழுந்த கடமை. ஆமென். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆமென். Woe is unto me. பார்த்தீங்களா? If I preach not the gospel, சத்தியத்தை சத்தியமாக நான் சொல்லலைன்னா எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ கேடு. அதுதான் சொல்கிறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. எந்த வேளையிலுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த மேன்மை பாராட்டுதல் இருக்கக்கூடாது. ஆமென். அதைத்தான் 2 கொரிந்தியர் 12 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:1. மேன்மை பாராட்ட
பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. தகுதி அல்லவே. கரங்களை வைத்து கர்த்தர்கள் எந்த சூழ்நிலையிலும் மேன்மை பாராட்டக்கூடாது. அப்போ தான் வார்த்தை வரும். அப்போ தான் உங்களுக்கு வார்த்தையை தருவார். இது நான் கருத்து வச்சுருக்கிறேன், நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், நான் தியானித்து வச்சுருக்கிறேன். இது நோ. அங்கே வாங்க, அந்த வசனத்துக்குள்ளே வாங்க, பழைய வசனத்துக்குள்ளே வாங்க. 1 கொரிந்தியர் 9:16 வாங்க. 16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. என்மேல் விழுந்த கடமை. Amen. I have nothing to glory of, for necessity is laid upon me. என் மேலே விழுந்த கடமை, அந்த பேர்டன், அந்த பாரம். அப்படிப்பட்ட காரியத்தில் நான் இருந்தவன். சவுல் அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தவன். ஆமென். நிருபங்களை கேட்டு லெட்டர்ஸை கேட்டு வாங்கிட்டு போய் சபையை அழிக்கணும்னு கங்கணம் கட்டி போய் கொண்டிருந்தவன். அவனும் ஒன்றை ப்ரீச் பண்ணிட்டு தான் இருந்தான். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமில்லாத காரியத்துக்காக பழைய காரியங்களை, பழைய நியாயப்பிரமாணம் முடிந்து போன காரியங்களை குறித்து பேசிகிட்டு இருந்தான். ஜீவனுள்ள காரியங்களை பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவன் மேலே அந்த புட்டான் போடப்பட்ட நாள் முதல் அந்த பேர்டன் அவனை அழுத்தினது. உங்களுக்கும் அப்படித்தான் தேவ பிள்ளை. நீங்கள் அதை பிரசங்கிக்கணும்னா உங்கள் மேலே அது போடப்பட வேண்டும். அந்த பாரம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அடுத்த வசனம். உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்க. அப்போ அதை உற்சாகமாக செய்யணும். முதல்ல நம்ம சேஃப் ஆகணும், நம்ம குடும்பம் சேஃப் ஆகணும், கர்த்தருடைய வருகையில் காணப்படணும். அடுத்தது ஜனங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்கள் நண்பர்கள். எத்தனை பேருக்கு நீங்கள் சத்தியம் சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு நீங்கள் பைபிள் சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஒரு வார்த்தையை எடுத்து எத்தனை பேருக்கு நீங்கள் பிரசங்கிச்சிருக்கீங்க? முதல்ல நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது என் மேலே விழுந்த கடமை. சபைக்கு போகிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இத்தனை வருஷம் ஆச்சு. நான் ஒரு ஆத்துமாவையாவது அழிவிலிருந்து நான் திருப்பியிருக்கேனா? ஒரு ஆத்துமாவையாவது சபைக்கு கொண்டு வந்திருக்கிறேனா? ஒரு ஆத்துமாவையாவது கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறேனா? என் வார்த்தையை கேட்டு, என் சாட்சியை கேட்டு, ஆமென். ஏன்னா நீங்கள் வார்த்தையை பிரசங்கிக்க அந்த வார்த்தையே உங்களை சாட்சியாக மாற்றிடும். இதுதான் உண்மை. உங்கள் சாட்சியை நீங்கள் பிரசங்கிப்பீங்க. கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார், கர்த்தர் எனக்கு அப்படி பண்ணினார், கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து தூக்கி எடுத்தார். ஆமென். அப்போ அந்த ஒரு வார்த்தை மற்றவங்க மேலே விழுந்த, உங்கள் மேலே விழுந்த பாரம் இப்போ மற்றவங்க மேலே அந்த பேர்டன் விழும். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வாத்தியார் டீச்சர்ஸை பாருங்கள், அவங்க மேலே விழுந்த பாரம். நீங்கள் என்ன தான் அவங்கள சில டீச்சர்ஸ்லாம் நீங்கள் எவ்வளவோ இன்சல்ட் பண்ணுவீங்க, ஸ்கூலில் காலேஜில்ஸ்லாம் பொறுமையாக இருப்பாங்க. சில பேர் தான் அந்த எமோஷனலாக காமிச்சிருவாங்க. உனக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியாது, போ பேரண்ட்டை கூட்டு வா, போ, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் அப்படிலாம் இல்லை, பொறுமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பேரே தெரியும், எவ்வளோ பரிகாசத்துக்கு மத்தியிலும் ஏன்னா அவங்க மேலே விழுந்த கடமை, அவங்க மேலே விழுந்த கடமை. அதாவது ஒரு ஆதாயத்திற்கான கடமைன்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் உங்கள் மேலே உள்ள பேர்டன் எல்லாம். ஆனால் இது சுவிசேஷம் அப்படி அல்ல. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக நீங்கள் கொடுக்கணும். அங்கே தான் அது அவங்க மேலே விழுந்த கடமை. கடைசி அந்த அடுத்த வசனம் 18. ஆதலால் எனக்கு பலன் என்ன? வாட் இஸ் மை ரிவார்ட் தென்? பாருங்க, அருமையாக கேட்குறார். ஆமென். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். எனக்கு பலன். ஆமென். பிரைஸ் காட். க்ளோரி. அப்போ அந்த நாட்களில் அவன் சுவிசேஷத்தை தடை செய்ய விரும்பவில்லை. பவுல் அந்த கிரிட்டிக்கலான டேஸில், அந்த போராட்டமான நாட்களிலேயும் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள்.
மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். அப்ப மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால், ஆமென், அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? ஏன்னா பாரத்தோடு நாங்கள் அதிகாரம். இன்னைக்கு எவ்வளோ பேர் அதிகாரம் செலுத்துகிறாங்க. எங்கள் சபை இங்கே வாங்க, பாரம்பரிய சபை கூட சொல்லுது இங்கே வாங்க, இங்கே வாங்க, சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்காத இடத்துல கூட இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, அதிகாரம் செலுத்துகிறாங்க. ஆமென். எஸ், இதை விட்டு போயிடக்கூடாது. நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு கல்யாணம் கிடையாது, கல்ற கிடையாது. இப்படி பயமுறுத்தி வச்சுருக்க சபைலாம் இருக்குது. உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கணுமா, உங்கள் இங்கே தான் இருக்கணும். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆலயம், எவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்கோம், எவ்வளோ பெரிய கம்யூனிட்டி ஹால் கட்டி வச்சுருக்கோம், எவ்வளோ பெரிய பரியல் கிரவுண்ட் இருக்குது. பாருங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை வச்சே நிறைய பேரை ஒடுக்கி வச்சுருக்கிறோம். கர்த்தருடைய வருகையில் உன்னை கொண்டு போய் நிறுத்தணும். அதான் பாரம், அதான் பாரம். உன் மேலே விழுந்த பாரம் அதான். எலியாவின் மேலே விழுந்த பாரம் என்னது? எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய பாரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அந்த பாரம். அவருடைய ஜீவனை கொண்டு பேசுகிறேன், அந்த பாரம். அதே காரியத்தினுடைய பாரத்தில் இருக்கிறவனை கர்த்தர் தேடுறார். உலக பிரகாரமாக தேடுறதில்லை. ஒரு கூட்ட ஜனங்க இருக்கிறாங்க, ஆனால் பாருங்கள், ஏர்பூட்டி உழுது கொண்டிருக்கிற எலிசாவை தேடி வருகிறார். அவன் மேலே இந்த பாரம் போடப்படுகிறது. நம்ம எப்படியோ இருந்தோம், எப்படியோ தேடி எதையோ தேடி எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தோம். ஆனால் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு அந்த பாரத்தை நம்ம மேலே போட்டது நிமித்தம் 1 ராஜாக்கள் 19:20 எலியா காளைகளை விட்டு எலிசா காளைகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடினான். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுட்டு, பிரமிக்கத்தக்க வைக்கிற காரியம், பெரிய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு எலிசாவின் பிறகே ஓடினான். ஏன் எலிசாவின் பிறகே ஓடினான்? அவன் பிறகாக ஓடுறதுனால அவனுக்கு என்ன ரிவார்டு கிடைக்க போகுது? எதுக்காக ஓடினான்? அவன் மேலே போடப்பட்ட த மேண்டல், சால்வை, அந்த அபிஷேகம், உங்கள் மேலே போடப்பட்ட நீதியின் சால்வை. ஆமென். மணவாட்டிக்குரிய வஸ்திரம், மணவாட்டிக்குரிய வஸ்திரம். மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். வெளிப்படுத்தின விசேஷம் 19 நாம் பார்க்கிறோம். பிரைஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 19 7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். And his wife has made herself ready. Amen. Wife யாரு? நம்ம தான். மணவாட்டி யாரு? சபை. மணவாளன் யாரு? கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். அவருக்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். அவருக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தத்தில் ஒரு ஆயத்தம்தான். முதல்ல நம்மளே ஆயத்தப்படுத்திக்கணும். ஆமென். உங்களை ஆயத்தப்படுத்தும் போது உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாதெல்லாம் தூக்கி எறிஞ்சு, உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. ஆமென். நான் எதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, உலகத்தின் பிறகாக இந்த காரியங்களின் பிறகாக ஓடுவதற்கு அழைக்கப்பட்டவன் இல்லை. தட்ஸ் த பர்டன் ஃபார் மீ. ப்ரீச். அது என் மேலே விழுந்த கடமை. அதை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. நான் அப்படி பிரசங்கித்து ஒரு ஆத்மாவை கூட பரலோகத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. பாருங்க, அந்த பர்டன். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் பேசிட்டார், எல்லாத்தையும் வீட்டுக்காரி ஆயத்தப்படுத்து, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து. ஆமென். உன் ஸ்தானத்தில் இன்னார அபிஷேகம் பண்ணு, கர்த்தர் சொல்லிட்டார். நேராக போகிறான். காளைகளை ஓட்டி கொண்டிருந்த எலிசாவின் மேலே சால்வைகளை போடுகிறான். உங்கள் மேலே இன்றைக்கி சரியாக சால்வையை போட்டனால தான் நீங்கள் மணவாட்டியாக சபையில் இன்றைக்கி மணவாட்டி சபையாக உட்காந்துருக்கீங்க. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக, ரேப்சரில் காணப்பட அவருக்கு எதிர்கொண்டு போக. அப்போ நீங்கள் யூ மஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் பிஃபோர் தட், பிஃபோர் ப்ரீச் த வேர்ட், பிஃபோர் ப்ரீச் த காஸ்பல். நீங்கள் உங்களே ஆயத்தம் பண்ணி கொண்டு நிற்கணும்.
ஆயத்தத்தில் ரூத்து புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எனக்காக வாசி. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரூத், நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ. அப்போ நீ எங்கேயும் ப்ரீச் பண்ணுறதுக்கு முன்னால், எங்கேயும் இயேசுவை பிரசங்கிக்கிறதுக்கு முன்னால், எங்கேயும் சாட்சியாக உன்னை நிறுத்துறதுக்கு முன்னால், எங்கே பாஸ்டர் அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை எனக்கு இல்லையே, நான் பேட்டில் கிரவுண்டில் நிற்கிறேன், என்னை சுற்றிலும் ஒரே யுத்த களமால் இருக்கிறது. எஸ், தாவீது பாருங்க, யுத்த களத்துக்கு மத்தியில் நின்று தான் he preached the word. Hallelujah. Amen. Amen. You choose the என்னது எதை தெரிந்து கொண்டான்மா? கூழாங்கல், பீஸ் ஆஃப் ராக், கண்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து அமேன் பெயர்த்தெடுக்கப்பட்ட சிசல்ஸ். அமேன், கண்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து பெயர்த்தெடுக்கப்பட்ட பீசஸ் ஆஃப் ராக். அமேன். சிறு வார்த்தைன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதை சிறு வார்த்தை, சிறு கூழாங்கல் எடுத்து அடிக்கிறான் பிசாசுக்கு, இது கோலியாத்துக்கு. ஆமென். நின்ன இடத்துல ப்ரீச் பண்ணுறேன், நின்ன இடத்துல ஜெபிக்கணும், நின்ன இடத்துல உன் நண்பர்கள், உன் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு நீ சத்தியத்தை சொல்லணும். அதற்கு முன்பாக பாருங்க, ஹி ப்ரிப்பேர்ட். ஆமென். நீ குளித்து, அதை படி, சீக்கிரம் படி, இங்கிலீஷில் படி, கேஜேவியில் படி. வாஷ் தை செல்ஃப் therefore, வாஷ் தை செல்ஃப், உன்னை நல்லா வாஷ் பண்ணிக்க. வாஷ்னா என்னது? வாஷ் தை செல்ஃப்னா என்னது? டேக் பேப்டைஸ், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு குளித்து ஞானஸ்தானம் என்கிற அந்த ஒரு வாஷ் தை செல்ஃப், உன்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு உன்னை ப்ரீச் பண்ணணும்னா உனக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை இதுதான். யூ மஸ்ட் வாஷ் யுவர் செல்ஃப். வாஷ் தை செல்ஃப் therefore anoint thee, உன்னை நீ அபிஷேகித்துக்கொள். ஸ்தோத்திரம். உன்னை நீ என்ன செய்யணும்? அபிஷேகத்துக்காக நல்லா ஜெபிச்சு, நல்ல ஆவில நிரம்பி, ஆமென், அபிஷேகம் பண்ணி, நல்ல அபிஷேகத்தோடு கூட நின்று கொண்டு அந்த களத்தில் போய் நில்லு. அபிஷேகத்தோடு கூட நில்லு, வல்லமையோடு கூட நில்லு. ப்ரீச் பண்ணுறதுக்கு ஏற்ற அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேளு. நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்கலாம், என்ன சூழ்நிலையில் இருக்கலாம், உன்னை பிசாசு சதைச்சு வச்சிருக்கலாம், நொறுக்கி சின்ன பின்னப்படுத்தி வச்சிருக்கலாம். பட் திஸ் இஸ் த ப்ரிப்பரேஷன் டு ப்ரீச் த காஸ்பல். நீ அந்த களத்தில் போய் நின்று பிரசங்கிக்கணும்னா, ஞானம் சந்திகளிலிருந்து கூப்பிடுகிறது, தெருமுனைகளிலிருந்து கூப்பிடுகிறது, வீதிகளிலிருந்து கூப்பிடுகிறது, ஆன் ஸ்ட்ரீட். ஆமென். And put the raiment upon thee, and put thy raiment upon thee. ஆமென். உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ. And get thee down to the floor. Amen. Down to the floor. அதுதான் சந்தியா, வீதியா, கிளாஸ் ரூமா, ஆஃபீஸ் ரூமா, சர்ச்சா, வீடா, எங்கே உனக்கு சமயம் கிடைக்குதோ, எந்த இடத்துல உனக்கு சமயத்தை ஆவியானவர் வாய்க்க பண்ணுகிறாரோ, ஒரு நாளில் கர்த்தர்ட்ட கேட்கணும், எனக்கு ஒரு இடத்தையாவது ஆயத்தம் பண்ணும், நான் ப்ரீச் பண்ணணும். ஆமென். நான் வார்த்தையை சொல்லணும். வார்த்தையை சொல்லணும்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை என்ன வார்த்தை? சின்ன பிள்ளைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இந்த அவளை மாதிரி இருக்கும்போதுலேருந்தே ஒரு வசனத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. என்ன வசனம் சொல்லுங்க பார்ப்போம். ஆதியாகமம் 1:1 சொல்கிறா, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது ஒரு காஸ்பல். தட்ஸ் த காஸ்பல். இன் பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த். இன்னொன்று சங்கீதத்துலேருந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது என்னது? எல்லாம் ஒன்றில் தான் நிற்கிது. பார்த்தீங்களா? 23:1. அது ஒன்று இனிஷியல் சாதாரணம் கிடையாது. லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். வாட் அ பவர்ஃபுல் காஸ்பல். தெரியுமா? அது பெரிய காஸ்பல். அது கர்த்தரின் மேய்ப்பர். அது சொல்லும் போதே ஒரு அபிஷேகம். சின்ன பிள்ளைகளை வேணால் நீங்கள் இழுத்து சொல்லியிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு தலையில் கரை வச்சு தினம் ஒரு வசனத்தை சொல்லுங்கள். அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகள் மேலே இறங்கும். ஒரு நாளில் அந்த பிள்ளைகள் அந்த வேர்ட், அந்த வார்த்தையில் பலப்படும். The Lord is my shepherd, I shall not want. ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு என்னை மேய்க்க வைக்கிறார், என்னை கற்றுக்கொள்ள வைக்கிறார், கல்விமானுக்கு ஒத்த நாவை தருகிறார், பின்பு என்னை அந்த களத்திற்கு கொண்டு போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபயர் ஆஃப் க்ளோரி. கர்த்தருடைய மகத்துவத்தின் வல்லமை இப்பொழுதே இந்த பிள்ளைகள் மேலே இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை. ஆண்டவரே, that burden, amen, the mantle of Elijah. ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்த தேவ மனிதன் பிறகே ஓடினது போல இன்றைக்கு எங்களை நடத்துகிற பரிசுத்த மானாகிய பரிசுத்த ஆவியானவர், அவர் பிறகே இந்த பிள்ளைகள் ஓடட்டும். சபையை ஆயத்தப்படுத்தி மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுத்துகிற மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று கம்பீர சத்தத்தோடு கூட பிள்ளைகளுக்காக சாட்சி கொடுக்கிற அவரை சார்ந்து நின்று ஊழியம் செய்ய பலங்கொடும். பிளஸ் மோர் அண்ட் மோர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விடைபெறும்.